भगवते श्रीरमणाय। குருவாசகக் கோவை பாகம் 40. சதாச்சார வாழ்க்கை திறன். பாடல். வாழ்வதே எண்ணுகின்றீர், வாழ்வகை எது என்று ஓடீர். பாழ் வளர் மயக்கத்து ஊடு, பகற்கனா கண்டு நீவிர். தாழ்வதே வாழ்வா எண்ணி தருக்கியே செருக்குகின்றீர். பாழை ஊடுருவிச் சென்று பற்றிடீர் உண்மை வாழ்வே. வாழ்வதே எண்ணுகின்றீர், வாழ்வகை எது என்று ஓரீர். பாழ் வளர் மயக்கத்து ஊடு, பகற்கனா கண்டு நீவிர். தாழ்வதே வாழ்வா எண்ணி தருக்கியே செருக்குகின்றீர். பாழை ஊடுருவிச் சென்று பற்றிடீர் உண்மை வாழ்வே. வாழ்வதே எண்ணுகின்றீர். எல்லா மக்களும் ஜீவர்களும் நல்லபடியாக வாழணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையனா நல்லபடியாக சிறப்பாக வாழணும். யாராவது இறந்து போயிட்டா அவங்கள பற்றி இவர் சிறப்பாக வாழ்ந்தாருங்க இந்த வாழ்க்கையை. இப்போ எல்லாத்துக்குமே சிறப்பாக வாழணுன்னு தான் ஆசை. வாழ்வகை எண்ணுகின்றீர், நல்லபடியாக வாழணும். எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைகளுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், இவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். சிறப்பான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழணும்னு எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் எது உண்மையான வாழ்க்கை, வாழ்வகை எது என்று ஓடீர். எது மெய்யான வாழ்க்கை? சதாச்சார வாழ்க்கை திறன். மெய்யான உண்மையான இருப்பு வாழ்க்கை அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். பாழ்வளர் மயக்கத்து ஊடு, பகற்கனா கண்டு நீவிர். தாழ்வதே வாழ்வா எண்ணி தருக்கியே செருக்குகின்றீர். பாழ்வளர் மயக்கத்து ஊடு, டெல்யூஷன், மூட நம்பிக்கை, கற்பனை, பாவனை. நான் அவன் இவன், நான் ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மா அப்படின்னு இந்த பாவனை, கற்பனை, மயக்கம், இருள். இந்த இருள்னால், இந்த அஞ்ஞான இருள்னால் விளைந்த அகங்காரம் உண்மை நினச்சிக்கிட்டு, உலகம்னு ஒன்று தன்னிலிருந்து அந்நியமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சம்சார வாழ்க்கை. இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது அஞ்ஞான இருளிலிருந்து தோன்றியது. நான் அவனிவண்ண பாவனை இருக்கிறது பிரம்மம். ஆனால் அதுக்கு மேலே நான் அவனிவண்ண பாவனை செய்கிறதுனால வந்த இந்த சம்சார வாழ்க்கை, இருளிலிருந்து தோன்றிய சம்சாரம். இதைத்தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண மனிதர்கள் இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்க போகிறது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விழிப்பு நிலை வேக்கிங் ஸ்டேட்டில் நான் அவன் இவன் நினச்சிக்கிட்டு, உலகம் உண்மை நினச்சிக்கிட்டு டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் அவங்க உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இதில் நான் சிறப்பாக வாழணும், எல்லாமே நல்லபடியாக பண்ணி சிறப்பான வாழ்க்கை இதுதான் உண்மை, இதில் நான் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பொய். ஞானிகளினுடைய பெர்செப்ஷன்லேருந்து இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் நான் அவனிவன் நினச்சிக்கிட்டு, உலகம் உண்மை நினச்சிக்கிட்டு டிரான்சாக்ட் பண்ணி வாழ்கிறது இது வெறும் கற்பனை, பாவனை. அப்போ முதல்ல எது உண்மையான வாழ்க்கைன்னு நாம் முடிவு பண்ணணும். எது உண்மை, அதுக்கப்புறம் சிறப்பாக வாழ்கிறத பற்றி யோசிப்போம். கற்பனை பாவனையில் வாழ்ந்துக்கிட்டு அந்த வாழ்க்கையில் நாம் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ யாராவது நைட்டு படுத்து தூங்கிட்டு கனவு கண்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா கனவு கண்டுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேங்க, எல்லாமே நல்லபடியாக நடந்தது அப்படின்னு வெளியில் போய் சொன்னால் அவங்க கேட்பாங்க,
என்னங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனையெல்லாம் இருக்குது, நீங்கள் எங்கே போய் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தீங்க? இல்லைங்க, நேற்று நைட்டு படுத்து தூங்கி கனவு காணும்போது அந்த கனவில் நான் சிறப்பான ஒரு வாழ்க்கை, பேரு புகழை அடைந்து காசு பணத்தை அடைந்து சொந்த பந்தங்களோடு சிறப்பான 100 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தேங்க அப்படின்னா எல்லோரும் சிரிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நிஜமான இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் வாழணுங்க. கனவு கண்டுட்டு நான் போய் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வேக்கிங் ஸ்டேட்டில் வாழ்ந்து காட்டுங்க, அதுதான் முக்கியம். கனவு கண்டுறதெல்லாம் உண்மை அல்ல. கனவில் நீங்கள் நல்லா வாழ்ந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு வந்து வெளியில் சொல்லாதீங்க. நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கனவில் சிறப்பாக வாழ்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் சாதாரண அஞ்ஞானிகளுக்கு நைட்டு படுத்து தூங்கி கனவு காண்றது 3 மணி நேரம் கனவு காண்றது பொய். ஆனால் வேக்கிங் ஸ்டேட்டில் நான் அவன் இவன் நினச்சிக்கிட்டு வாழ்கிறது உண்மை. அவங்களுடைய பர்செப்ஷனில் கனவு பொய், இந்த வேக்கிங் ஸ்டேட்டு உண்மை. இப்போ கனவில் நடக்கிறதெல்லாம் அதுக்கு அவங்க வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. நிஜத்தில் நடக்கிறதுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க, உண்மைத்தன்மை கொடுப்பாங்க. அதனால் இந்த நிஜ வாழ்க்கையில் அவங்க நல்லபடியாக வாழணும்னு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இந்த பிரயத்தனம், நல்லபடியான வாழ்க்கை வாழணும். ஆனால் ஞானிகளினுடைய பர்செப்ஷன், ஞான திருஷ்டி இருக்கிறவங்க, 3வது கண்ணை திறந்தவர்கள், தான் பிரம்மம், நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பவர்கள், தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த பூரணத்துவத்தை அடைந்து இங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான், அந்த ஒரு பொருளே எல்லாமாகவும் தெரிகிறது. இங்கே தனித்தனி நான் வேற உலகம் வேறன்னு இல்லை, பிரம்மம் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற இந்த ஞான திருஷ்டியில் ஞான விழிப்பு பெற்று உண்மையில் நிலைத்து வாழ்பவர்கள், நிலைத்து இருப்பவர்கள், அவர்களுடைய பர்செப்ஷனில் இருந்து நான் அவனிவன், உலகம்னு ஒன்று இருக்குது, நான் ஒரு ஜீவாத்மா, இந்த உலகம் பெருசு, அதில் நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய வயசு இது, நான் தனிப்பட்ட மனிதன், நான் தான் எல்லாத்தையும் செய்பவன், அனுபவிப்பவன், கர்த்தா போக்தான் நினச்சி வாழ்கிறது, இது ஒரு பாவனை, கற்பனை, அஞ்ஞானத்தினால் விளைந்த ஒரு பாவனை, இது ஒரு கனவு. ஞானிகளுடைய பெர்செப்ஷனில் இருந்து அஞ்ஞானிகள் எதை வேக்கிங் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்களோ அதுவே ஒரு பாவனை, கற்பனை, அது ஒரு இருள். எப்படி கனவு அப்படிங்கிறது நைட்டு படுத்து தூங்கிட்டு கனவு காண்றது, அது ஒரு இருள், இருளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். மனமானது தூங்கி போயிடுச்சு, அந்த தூக்கம்ங்கிற அந்த இருளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை கனவுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஞான கண்ணானது தூங்கி போயிடுச்சு, அந்த இருள், அஞ்ஞான இருள், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த அகங்காரம் சார்ந்த வாழ்க்கை, இது ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கனவு தான், வேக்கிங் ஸ்டேட். அஞ்ஞானிகள் எதை வேக்கிங் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்களோ அது ஒரு கனவு தான், அது நிஜமல்ல. அதனால் இந்த நான் அவன் இவன் ஜீவாத்மா, என் பேர் இது, ஜாதி மதம் நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஞானிகளை பொறுத்த வரைக்கும் வெறும் கனவு. அந்த கனவில் நான் சிறப்பாக வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லபடியாக படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து வாழ்கிறது, இது வெறும் கனவு. இந்த கனவில் நான் சிறப்பாக வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி 3 மணி நேரம் கனவில் நான் சிறப்பாக வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாதோ, ஏன்னா கனவுலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும். அப்புறம் காலையில் திரும்பி கடன்காரன் தொல்லை, குடும்பத் தொல்லை, வியாதி தொல்லை, எல்லா தொல்லை இருக்கும். 3 மணி நேரம் சிறப்பாக வாழ்ந்தேன், ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. அந்த மாதிரி வேக்கிங் ஸ்டேட்டில் நான் அவன் இவன் நினச்சிக்கிட்டு 80 வருஷம் நான் நல்லா தான் வாழ்ந்தேன், ஆனால் சாகும்போது அந்த கனவு முடிவுக்கு வருது. எப்படி தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது அந்த சிறப்பான வாழ்க்கை முடிவுக்கு வந்ததோ, கனவுல இருந்த சிறப்பான வாழ்க்கை முடிவுக்கு வந்ததோ, அந்த மாதிரி 80 வயசு வாழ்ந்து சாகும்போது எதை நான் சிறப்பான வாழ்க்கைன்னு நான் நினச்சனோ அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். அப்போ அஞ்ஞான இருள், அதனால் விளைந்த இந்த சம்சார வாழ்க்கையை நாம் நல்லா வாழ்ந்து
5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது வெறும் கற்பனை, பாவனை. நல்லா வாழணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல எய்மு தான். ஆனால் முதல்ல எது உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் கனவுல போய் நல்லா வாழ்கிறேங்க அப்படின்னு கஷ்டப்படுறது, பிரயத்தனம் பண்ணுறது தேவையில்லாது. நல்லா வாழணும், ஆனால் உண்மையான வாழ்க்கையை வாழணும். இப்போ உண்மை என்ன? சத் ஆச்சார வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது ஞானிகள் எப்படி வாழ்கிறாங்களோ, ஆன்ம சுதந்திரத்தில் ஆத்மாவாக பிரம்மமாக இருந்து நிம்மதியாக அவங்க வாழ்கிறாங்களோ அதுதான் உண்மையான இருப்பு. மற்றதெல்லாமே வெறும் கற்பனை, பாவனை. அதில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ வாழ்வதே எண்ணுகின்றீர், வாழ்வகை எது என்று ஓரீர். பால் வளர் மயக்கத்து கூடு பகற்கனா கண்டு நீவிர், தாழ்வதே வாழ்வா எண்ணி தருக்கியே செருக்குகின்றீர். வாழ்க்கை நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி உண்மையான வாழ்க்கை எது என்னன்னு கான்டம்ப்ளேட் பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். உண்மை என்னங்கிறது யோசித்து பாருங்கள். நிரந்தரமானது எது, சாஸ்வதமானது எது, அது என்ன அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாழ்கிறத பற்றி யோசிங்க. பால்வளர் மயக்கத்து ஊடு பகற்கனா கண்டு நீவிர், தாழ்வதே வாழ்வா எண்ணி தருக்கியே செருக்குகின்றீர். இந்த அஞ்ஞான மயக்கத்தினால வந்த இந்த சம்சார வாழ்க்கை அது நமக்கு தாழ்வு. பிரம்மமாக இருந்த நாம ஜீவாத்மா, நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், இந்த உடம்பு மனசு தான் நான் அப்படின்னு நம்மளை சுருக்கி கொள்வது, பாவனை பண்ணுவது, இது ஒரு தாழ்வு. மெய்யான வாழ்விலிருந்து நாம் தாழ்ந்து விட்டோம். இந்த அஞ்ஞான இருள்னால் நாம் தாழ்ந்து போயிருக்கிறோம். எப்படி வேக்கிங் ஸ்டேட்லேருந்து ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகும்போது அது நம்மளுடைய தாழ்வு, மனம் தூங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி பிரம்மமாக நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் பூரணமாக நிரந்தரமாக இருக்கும் பொழுது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது, குறையுள்ள ஒரு ஜீவன் நான், இந்த 5 அடி 6 அடி உடம்பு தான் நான், இந்த குற்றம் குறை இருக்கக்கூடிய மனம்தான் நானுன்னு நம்மை தாழ்த்தி கொள்வது, இந்த பாவனையினால் நம்மளை தாழ்த்தி கொள்கிறோம். எப்படி உண்மையான கண்ணை மூடி நம்ம கனவு காண்றோமோ, இந்த ஊனக்கண்ணை மூடினோம்னா கனவு வருது. இந்த மாதிரி இந்த ஞானக்கண்ணு மூடினதுனால நமக்கு இந்த அஞ்ஞான சம்சார கனவு தோன்றுகிறது. அதனால தான் ஞான விழிப்பு பெறணும். ஊனக்கண்ணை திறந்தா கனவு கலைஞ்சிரும். இந்த மாதிரி ஞானக்கண்ணை திறந்தா இந்த அஞ்ஞான இருள் விலகிவிடும். அப்போ பாழை ஊடுருவி சென்று பற்றிடீர் உண்மை வாழ்வே. இந்த பாழ், இந்த அஞ்ஞான வாழ்க்கை, சம்சார வாழ்க்கை, அது ஒரு பாழ், அது ஒரு கற்பனை, பாவனை. அதை ஊடுருவி சென்று அதை டிரான்சன் பண்ணி கடந்து போய் பற்றிடீர் உண்மை வாழ்வை, ஞான கண்ணை திறந்து உண்மையான வாழ்க்கை இருப்பு எதுவோ அதை நீங்கள் பற்றணும். கனவுக்குள்ளே நல்லா வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. அதை நீங்கள் பிரயத்தனம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு ஞான விழிப்பு பெறணும். 3 மணி நேரம் நல்லா கனவு கண்டங்க, கஷ்டப்பட்டு நல்லபடியாக வாழ்ந்தேன், அது முக்கியம் கிடையாது. கனவுலேருந்து எந்திரிக்கிறது தான் முக்கியம். இந்த சம்சார கனவு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து எல்லாரும் போற்றும்படி சமுதாயம் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குதோ கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி சிறப்பாக 80 வருஷம் வாழ்கிறது முக்கியம் கிடையாது. இந்த சம்சார கனவு அதிலிருந்து ஞான விழிப்பு பெறுவது தான் முக்கியம். பாழை ஊடுருவி சென்று பற்றிடீர் உண்மை வாழ்வை. அடுத்த பாடல். அன்புமயமாம் மெய்யறிவு உணர்ச்சி தோய்ந்த அகத்து இன்பமயம் பொங்கி எழுவதாம். துன்பமயல் வேட்கை அங்கு இல்லை. விஷுத்த சொரூப இயல் வாழ்க்கை அது சாந்தமயம். அன்புமயமாம் மெய்யறிவு உணர்ச்சி தோய்ந்த அகத்து இன்பமயம் பொங்கி எழுவதாம். துன்பமயல் வேட்கை அங்கு இல்லை. விஷுத்த சொரூப இயல் வாழ்க்கை அது சாந்தமயம். உண்மையான சத் ஆச்சார வாழ்க்கை, சொரூபத்தில் நிலைத்து இருந்து நான் பிரம்மம், இருப்பதெல்லாம்
பிரம்மமே உண்மையில் நிலைத்திருந்து உண்மையை பார்க்கறது. இது ஞானிகளினுடைய வாழ்க்கை. அதுதான் சாந்தமயம். அங்கே துன்பமயல் வேட்கை அங்கு இல்லை. துன்பத்தை உருவாக்கக்கூடிய வேட்கை ஆசை அங்கு இல்லை. உண்மையான வாழ்க்கை பிரம்மச்சாரி, பிரம்மத்தை சார்ந்து வாழ்வது, பிரம்மத்தை ஆசிரியச்சு வாழ்வது, பிரம்மமாக இருந்து நிலை பெற்று உண்மையில் நிலை பெற்று வாழ்வது. அந்த வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிற அந்த சலனம் இருக்காது. மனச்சலனம், ஆசைங்கிற அந்த விருத்தி இருக்காது. அதனால் துன்பம் இருக்காது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். உண்மையான வாழ்க்கை, இப்போ ஞான வாழ்க்கை, அங்கே ஆசைக்கு இடமில்லை. அங்கே என்ன இருக்கும்? ஆசைக்கு இடமில்லாததுனால துன்பம் இல்லை, சுகதுக்கம் இல்லை. இப்போ அங்கே என்ன இருக்கும்? சாந்தமயம், அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆசை இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும். ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சிச்சுன்னா சுகம், துள்ளி குதித்து ஆனந்தம், எக்ஸைட்மெண்ட், அது சுகம். ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல, அதுக்கு தடை வந்துருச்சுன்னா துக்கம். அது ஆசை எங்கே இருக்கும்? அஞ்ஞானம், அஞ்ஞானம் சார்ந்து அந்த இருள், அஞ்ஞான இருள், ஜீவாத்ம பாவனை நான் அப்படின்னு வாழும்போது தான் ஆசை இருக்கும். அதனால் நாம் ஏதோ ஒரு செயல் செய்வோம், அதனால் நமக்கு சுகமும் துக்கமும் வரும். ஞான விழிப்பு பெற்று பிரம்மமாக இருக்கும்போது நான் மட்டுமே இங்கே இருக்கிறேன், என்னை தவிர தனியாக உலகம் கிடையாது, நான் பூரணம். அங்கே ஆசையும் இல்லை, பயமும் இல்லை. அதனால் அங்கே எந்த செயலும் கிடையாது. அங்கே நிம்மதி நிலவுகிறது. அப்போ இஷ்டம் இல்லாமல் வாழும்போது தான், இஷ்டம் அப்படின்னா ஆசை, ஆசை இல்லாமல் உண்மை நிலையில் நிலைத்திருக்கும்போது தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். எப்போ நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ, ஆசைப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ, அங்கே நிம்மதி கிடைக்காது. அங்கே சுகமும் துக்கமும் தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். சாதாரணமான அஞ்ஞானிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த சமுதாயத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி அவங்க நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதாங்க சந்தோஷம். அவங்க இஷ்டப்படி. இப்போ யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, இனிமேல் அம்மா அப்பா சொல்கிறது, சமுதாயம் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் ஒரு புரட்சியாளன், நான் ஒரு ரிபல், நான் இனிமேல் என் இஷ்டத்துக்கு வாழ போகிறேன், ஒரு சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், நிம்மதியாக இருக்க போகிறேன், என் இஷ்டத்துக்கு வாழ போகிறேன்னு முடிவு பண்ணி இந்த குடும்பத்திலிருந்து விலகி போவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் சுதந்திரமான வாழ்க்கை. அவங்க இஷ்டப்படி வாழ்கிறது சுதந்திரம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சமுதாய கட்டுப்பாடு கிடையாது, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தன் இஷ்டத்துக்கு வாழ்வது தான் சுதந்திரம், சிறப்பான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதை நாம் கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணி பார்த்தா, இஷ்டம் அப்படின்னா என்ன, தன் இஷ்டம்னா என்ன, சமுதாயத்தின் இஷ்டம்னா என்ன? சாதாரண மனிதர்கள் சமுதாயத்தின் இஷ்டப்படி வாழ்கிறாங்க. அம்மா அப்பா இதை சொன்னாங்க, இந்த சமுதாயம் எங்கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இந்த வயசில் இதை பண்ணணும், அந்த வயசில் இதை பண்ணணும். இது யாருடைய இஷ்டம்? சமுதாயத்தினுடைய இஷ்டம். அதன்படி சில பேர் வாழ்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க? தன் இஷ்டப்படி வாழ்கிறேன், நான் சமுதாயம் சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேன். ரெண்டு பேர்த்துக்கும் காமனாக இருக்கிறது இஷ்டப்படி வாழ்வது. சமுதாயத்தின் இஷ்டப்படி வாழ்ந்தாலும் தன் இஷ்டப்படி வாழ்ந்தாலும் நாம் இஷ்டப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இஷ்டப்படி வாழ்கிற வரைக்கும் நிம்மதி கிடைக்காது, சுகமும் துக்கமும் தான் கிடைக்கும். சமுதாயத்தின் இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணேங்க, இது அரேஞ்சு மேரேஜுங்க. சில பேர் ஏன் இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணேங்க, அது லவ் மேரேஜுங்க. ரெண்டுலேயும் அதே சுக துக்கம், அதே பிரச்சனைகள். அப்போ இதை கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, சமுதாயத்தினுடைய அகங்காரம், சமுதாயத்துக்குன்ட்டு ஒரு அகங்காரம், காமன் ஐடென்டிட்டி. ஒவ்வொரு சமுதாயம், சொசைட்டிக்கும் ஒரு காமன் ஐடென்டிட்டி, காமன் அகங்காரம், கட்டமைப்பு, கண்டிஷனிங் இருக்கும். ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் இது இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரியான வேலைக்கு மதிப்பு கொடுப்பாங்க, இந்த வயசில் இது பண்ணணும். ஒவ்வொரு சமுதாயம், கல்ச்சரும் ஒரு கண்டிஷனிங் வச்சுருப்பாங்க.
நம்மளுடைய மனம், நமக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்குது, அதுவும் ஒரு கண்டிஷன்டு. சமுதாயத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் நம்மளுடைய மனம், நம்மளுடைய அகங்காரம். சமுதாய அகங்காரத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட அகங்காரம். அப்போ சமுதாய அகங்காரத்தின்படி நான் வாழ்ந்தாலும், என்னுடைய அகங்காரத்தினுடைய ஆசைப்படி நான் வாழ்ந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அஞ்ஞானிகள் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்கிறது தான் சுதந்திரம், இதுக்கு மேலே ஒரு சுதந்திரமெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ சமுதாயம் ஒரு விஷயத்தை திணிக்குது, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்போ தான் நீ பூரணத்தை அடைவாய், நீ சந்தோஷத்தை அடைவான்னு சமுதாயம் ஒன்று சொல்லும். அல்லது நான் சமுதாயம் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன் அகங்காரம், என்னுடைய ஆசை, அதுபடி நான் நடந்துக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அகங்காரத்துக்கு ஒரு குறை இருக்குது, அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்போ தான் சந்தோஷம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். சமுதாயம் அடித்தாலும், என்னுடைய ஓன் அகங்காரம் அடித்தாலும், இஷ்டம் ஆசை அப்படிங்கிறதே ஒரு சாட்டை அடி. அது மேலே விழக்கூடிய சாட்டை அடி இந்த மனம் உடல் அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். சமுதாயம் நம்மளை வேலை வாங்குது, நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது சாட்டையால் அடிக்குது. சரி, சமுதாயம் சொல்கிற சாட்டை அடி, இனிமேல் நான் அதை கேட்க மாட்டேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேன்னா இந்த சாட்டை அடி எங்கேருந்து வருது, ஏன் இஷ்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? அதே அகங்காரம். சமுதாய அகங்காரத்திலிருந்து விலகி இண்டிவிஜுவல் அகங்காரம் அது என்ன சொல்லும்? எனக்கு ஒரு குறை இருக்குது, நான் இதை பண்ணால் தான் சந்தோஷமாவேன், அதை பண்ணால் தான் சந்தோஷமாவேன்னு இண்டிவிஜுவல் அகங்காரம் ஒன்று சொல்லும். அது நமக்குள்ளேயே இருந்து விழக்கூடிய சாட்டையடி, இந்த உடம்புக்குள்ளே இருந்து விழக்கூடிய சாட்டையடி. அப்போ ரெண்டுமே சாட்டையடி தான். வெளியிலேருந்து அடித்தாலும் அடி தான், உள்ளிருந்து அடித்தாலும் அடி தான். இப்போ சில பேர் அந்த காலத்துலலாம் தெருவில் ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டு நான் தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க, வேறு காசு வாங்குவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவர் அடிச்சுக்குவார். அந்த மாதிரி தான் சுதந்திரமாக வாழ்கிறேன், ஏன் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன்னு வாழ்கிறவங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவங்களே சாட்டையில் அடிச்சுக்கிறாங்க. இஷ்டப்படி வாழ்பவர்கள் எல்லாமே சாட்டை அடி வாங்குறவங்க தான். ஆசைங்கிற சாட்டை சுழட்டி அடிக்கும்போது மனமும் உடலும் எதையோ தேடி ஓட ஆரம்பிக்குது, அதில் அவங்களுக்கு சுகமும் துக்கமும் கிடைக்கும். சமுதாயத்தின்படி வாழ்கிறவங்க அவங்க சமுதாயம் சாட்டையால் அடிக்குது, தன்னிஷ்டத்துக்கு வாழ்கிறவங்க அவங்களே சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க. எப்படி சில பேர் தன்னுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாம் சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாதுங்க, இன்னொருத்தருக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடாது, நாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணி நமக்காக நாம் வேலை செஞ்சுக்கணும், நம்ம இஷ்டப்படி வேலை செய்யணும், அதுதாங்க சுதந்திரம். ப்ரொஃபஷ்னல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக வேலை செய்யக்கூடாது, நமக்காகவே வேலை செஞ்சுக்கணும், இது ஃப்ரீடம் அப்படின்னு அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஒப்பீனியனை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா, வேலைக்கு போயிட்டுருக்கும்போது 6 மணி நேரம் 8 மணி நேரம் தாங்க வேலை இருந்தது. அவங்க சொல்லுவாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு, நான் பண்ணிட்டு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பேன். இப்போ நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் தூக்கமே இல்லாமல் நான் வேலை செய்கிறேங்க, ஆனால் என் இஷ்டத்துக்கு வேலை செய்கிறேங்க. அப்போ இந்த உடம்பும் மனமும் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. வெளியிலிருந்து யாராவது சொல்லி பண்ணாலும், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணாலும் இந்த உடம்பும் மனசும் அதே வேலையை தான் பண்ணுது. இதெல்லாம் உண்மையான சுதந்திரம் கிடையாது. இஷ்டத்துக்கு வேலை செய்கிற வரைக்கும், அது மற்றவங்க இஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னுடைய இஷ்டமாக இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து அடி வாங்கினாலும் நானே என்ன அடிச்சுக்கிட்டாலும் அடி ஒன்று தான். அப்போ உண்மையான சத் ஆச்சார வாழ்க்கை நிம்மதி எங்கே கிடைக்குன்னா, இஷ்டப்படி வாழ்ந்தால் கிடைக்காது. இஷ்டமே இல்லாமல் நித்தியமாக பூரணமாக பிரம்மமாக இருக்கும்போது அங்கே இஷ்டத்துக்கு வேலையே இல்லை. இதுதான் சுதந்திரம், ஆன்ம சுதந்திரம். மற்றதெல்லாம் போலியான சுதந்திரம். எப்படி இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் இஷ்டப்படி வாழ்கிறது தான் சுதந்திரம் நினச்சிக்கிறாங்க, இஷ்டப்படி வேலை செய்கிறது தான் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரீடம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இஷ்டம் இல்லாமல், எந்த இஷ்டமும் இல்லாமல் பூரணமாக நிலைத்து இருப்பது தான் ஆன்ம சுதந்திரம். அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தான்
நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். சுதந்திரம் அப்படின்னா எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எந்த பயமும் இருக்கக்கூடாது. அதுதான் சுதந்திரம். நான் பூரணமாக பிரம்மமாக இருக்கும் பொழுது என்னை தவிர இங்கே ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிற ஞான திருஷ்டியினால் நான் இனிமேல் அடைகிறதுக்கு எதுவும் இல்லை, ஆகிறதுக்கு எதுவும் இல்லை, அறிஞ்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை. நான் எப்பவுமே நிரந்தரமாக நித்திய வாழ்க்கை, நித்திய இருப்பாக இருப்பவன். சச்சிதானந்த ஸ்வரூபம். என்னுடைய ஸ்வரூபமே அனந்தம், ஆனந்தம். என்னுடைய ஆனந்தத்துக்கு நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவாகவும் ஆக தேவையில்லைன்னு எந்த ஆசையும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பது தான் உண்மையான சுதந்திரம். இது ஆன்ம சுதந்திரம். மற்றதெல்லாம் போலியான பாவனை, அதெல்லாமே அடிமைத்தனம்தான். அன்புமயமாம் மெய்யறிவு உணர்ச்சி தோய்ந்த அகத்து இன்பமயம் பொங்கி எழுவதாம். துன்பமயல் வேட்கை அங்கு இல்லை. விஷுத்த சொரூப இயல் வாழ்க்கை அது சாந்தமயம். அடுத்த பாடல். தம் பாரம் முற்றும் அரண்தாள் சேர்த்து உதாசீன கம்பீர வாழ்க்கை கடைபிடித்து மொயம்பு ஆறும் சொச்சந்தமாக துலங்கும் அறிவாளரே சத் சந்தர் பாக்கியவந்தர். தம் பாரம் முற்றும் அரண்தாள் சேர்த்து உதாசீன கம்பீர வாழ்க்கை கடைபிடித்து மொயம்பு ஆறும் சொச்சந்தமாக துலங்கும் அறிவாளரே சத் சந்தர் பாக்கியவந்தர். இப்போ அஞ்ஞானிகள் எல்லாமே எய்தர் சமுதாயத்தின் இஷ்டப்படி வாழ்வாங்க, இல்லைன்னா தன் இஷ்டப்படி வாழ்வாங்க. இப்போ இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, அதனால் அவங்களுக்கு சுகமும் துக்கமும் கிடைக்கிது. ஞானிகள் எப்படி வாழ்கிறாங்க? அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது, இருந்தாலும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. எப்படி அவங்க செயல் செய்கிறாங்க அப்படின்னா, தம் பாரம் முற்றும் அரண்தாள் சேர்த்து. பிராராப்தம் அரண், பிரம்மம் கடவுள், அரண்தாள் சேர்த்து அவன் ஆணைப்படி எது நடக்கிறன்னு இருக்குதோ பிராராப்தத்துப்படி எது வேணாலும் நடந்துட்டு போகட்டும், எதுலேயும் எனக்கு ஈடுபாடு கிடையாது, இஷ்டம் கிடையாது, உதாசீன பாவனை. ஏன்னா அவங்க பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டாங்க. இதை பண்ணித்தான் சந்தோஷம், பிஸ்னஸ் பண்ணி தான் எனக்கு சந்தோஷம், லவ் மேரேஜ் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் இல்லாமல், இஷ்டமும் இல்லாமல், தன் இஷ்டம் அப்படின்னு எதுவும் இல்லாமல் பிராராப்தத்துப்படி எது வேணாலும் நடந்துட்டு போட்டும், என்னுடைய ஆனந்தத்துக்கு குறைவே கிடையாது. அப்போ அவங்க சரண்டர்டு ஸ்டேட்டில் இஷ்டம் இல்லாமல் உதாசீன பாவனையோடு ஆனந்தமாக நிம்மதியாக அவங்க வாழ்கிறாங்க. கம்பீர வாழ்க்கை கடைபிடித்து மொயம்பு ஆறும் சொச்சந்தம், சக்தி வாய்ந்த ஆன்ம சுகம் அதில் நிலைத்து இருப்பவர்கள் தான் சத் சந்தர். அப்படின்னா மெய் அழகு உடையோர், பாக்கியவந்தர். இந்த ஒரு வாழ்க்கையை ஒரு அழகான ஆசை இல்லாமல் ஒரு சரண்டர்டு ஸ்டேட்டில் எது நடக்குதோ, எது வருதோ வரட்டும், எது போகுதோ போகட்டும், எது பிராராப்தத்துப்படி எங்கே வேலை, எங்கே இருக்கணும், என்ன சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் பிராராப்தத்துப்படி நடந்துக்கிட்டு இருக்கட்டும். ஏற்கனவே அப்படித்தான் நடக்குது. நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன்கிற இந்த பாவனை ஞானிகளுக்குள்ளே இல்லை. அதனால் எது நடந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க சமுதாயத்தின் இஷ்டப்படி வாழ மாட்டாங்க, தன் இஷ்டப்படியும் வாழ மாட்டாங்க. பிராராப்தத்துப்படி எது நடக்குதோ அதை நடக்க விட்டுருவாங்க. அப்போ சமுதாயமும் அவர்களை சாட்டையால் அடித்து வேலை வாங்க முடியாது, தன்னுடைய அகங்காரமும் சாட்டையால் அடித்து வேலை வாங்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ஆசையும் இல்லை, பயமும் இல்லை. அவங்க பிராராப்தத்துப்படி எது நடக்கணுமோ அதை நடக்க விட்டுட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு சுகம் கிடையாது, துக்கமும் கிடையாது. இஷ்டப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் சுகம் துக்கம். எந்த இஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துக்கிட்டு பிராராப்தத்துப்படி நடக்க வேண்டியதை நடக்க விடுறாங்க. அதில் எந்த ஈடுபாடும் கிடையாது, பற்றும் கிடையாது. பற்றே இல்லாத விஷயம்.
அதனால் சுகமும் துக்கமும் வரவே முடியாது. இஷ்டம் அப்படின்னா பற்று. இஷ்டப்படி வாழும் பொழுது சுகமும் துக்கமும் வரும். உதாசீன பாவனையோடு இஷ்டம் இல்லாமல் பற்று இல்லாமல் வாழும் பொழுது நமக்கு சுகமும் வர முடியாது, துக்கமும் வர முடியாது. நிம்மதி, சாந்தம், அமைதி, இப்படி தான் ஞானிகள் வாழ்கிறாங்க. இதுதான் உண்மையான ஆன்ம சுதந்திரம். சுதந்திரமாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. பக்கெட் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ ஆசை மிஞ்சி இருக்குது, என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அது அடிமைத்தனம். தன்னுடைய அஞ்ஞான பாவனையினால் அகங்காரத்துக்கு அடிமையாக அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஞானிகள் மட்டுமே சுதந்திரர்கள். இறுதியாக சத் ஆச்சார வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, மெய்யான வாழ்க்கை அப்படின்னா பிரம்மம் தன்னுடைய இயல்பு ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவாக நிலைத்திருப்பது தான் மெய்யான வாழ்க்கை. மற்றதெல்லாமே வெறும் பாவனை, கற்பனை, அஞ்ஞான இருள்னால் விளைந்த பாவனை, கற்பனை. அப்போ இந்த சம்சார வாழ்க்கை அஞ்ஞானத்தினால் நிறைந்த வாழ்க்கை. இதில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் ஞான விழிப்பு பெற்று மெய்யான வாழ்க்கையில் நித்தியமாக, நிரந்தரமாக, பூரணமாக நாம் இருக்கணும். உண்மையான சுதந்திரங்கிறது ஆத்மாவில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் இஷ்டப்படி வாழ்கிறது தான் சுதந்திரம்னு தப்பாக கற்பனை பண்ணாமல், பாவனை பண்ணாமல், அதுக்கு முயற்சி பண்ணாமல் ஆன்மாவை அடைந்து உண்மையான சுதந்திரத்தை நாம் அடையணும். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.